ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। दयानंद रूपम मदाचार्य मीडे। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பஜகோவிந்தம் ஸ்லோகம் இல்ல, அது ஒரு டீச்சிங் அப்படின்னு அப்படியே அட்டெண்டன்ஸ் 50% குறைஞ்சு போச்சு. ஓகே, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா பஜ கோவிந்தம் அப்படிங்கிற டைட்டில் அல்ல, பஜ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. பஜங்கிறது நான் சொன்னேன், சம்ஸ்கிருதத்துல நிறைய தாத்துக்கள் இருக்கு, ரூட். அந்த ரூட்ல இருந்து தான் வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. சம்ஸ்கிருதம் இந்த குரூப்ல யாரெல்லாம் படிச்சீங்களோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. பாஸ்ட் டென்ஸ்க்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் வந்து ஒரே தாத்துல இருந்தே வந்தாலும் அது அந்த மீனிங்கோட வர்றதை எப்படியெல்லாம் அதை மாத்தணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த தாத்துவை வச்சு சில சமயம் ஒரே தாத்துக்கு பல விதமான அர்த்தங்களும் உண்டு. இங்க பஜ் அப்படிங்கிற இந்த தாத்துல இருந்து வந்தது பஜ் கோவிந்தம். ஸோ பஜ்ஜுங்கிற தாத்துக்கு பாடுதல், டு சிங், புகழ்தல், டு பிரைஸ். அப்புறம் சேவை, இறைவனுக்கு பாத சேவனம் பண்றோம் இல்லையா, பூஜைகள் பண்றோம், அது சேவை செய்தல். அப்புறம் இறைவனை நாடுதல், இறைவனை பத்தி இறைவனிடத்தில் அன்பு செலுத்துறது பக்தி. இறைவனிடத்தில் அன்புங்கிறது பக்தி. இப்படியாக பல அர்த்தங்கள் பஜ்ஜுங்கிற தாத்துல இருக்கு. இறைவனை நீ தெரிந்து கொள்வாயாக அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க பஜ கோவிந்தம் இருக்கு. அதுதான் சங்கரர் அந்த அர்த்தத்துலதான் பகவானை தெரிஞ்சுக்கோப்பா பகவான். கோவிந்தனை நாடு, கோவிந்தனை தேடு, கோவிந்தனிடத்தில் அன்பு செலுத்து, கோவிந்தனிடத்தில் பக்தி வை, அவனை அறிந்து கொள், அவனை தேடு. எதெல்லாம் அவனை புகழ்ந்து பாடு. எதெல்லாம் எத்தனையோ விஷயத்துல நம்ம அந்த உலகத்துல அருகதை இல்லாதவங்க எல்லாம் புகழ வேண்டி இருக்கு இல்லையா. சில சமயம் ஒரு சில காரியங்கள் ஆகணும்னா நிறைய பேரை சும்மா தாஜா பண்றதுக்குன்னே அவனுக்கு அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவர்களோ இல்லையோ நிறைய நேரம் புகழ வேண்டியிருக்கு. நிறைய நேரம் புகழறோம், அர்த்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுறோம். அருகதையே இல்லாத, அதாவது அங்க ஒரு அன்பு வைக்கிறதுனால நமக்கு ஒரு முழுமையும் கிடைக்காது. அங்க ஒரு இடத்துல அன்பு வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு வலி இருக்குன்னு தெரிஞ்சாலும் அங்க அன்பை வைத்து கஷ்டப்படுறேன். எதை தேடி தேடி போறியே, நீ எதை தேடி போறியோ அது உன்கிட்ட நிலைச்சு இருக்க போறதில்ல. நிலைத்து இல்லாத ஒரு விஷயத்தை தேடி தேடி களைச்சு போறியே, களைக்காம தேடின்னு இருக்கியே, எப்படி வேணா எடுத்துக்கலாம். சிலர் களைச்சு போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு உட்கார்றவங்களும் இருக்காங்க. களைக்காம அழைக்காம சலுக்காம அதையே திரும்ப திரும்ப தேடி அதுதான் வாழ்க்கைன்னு வாழறவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கியேப்பா அப்படின்னு சொல்ற. போற்ற தகுந்த விஷயத்தில் அன்பு செலுத்து. எது நிலையாக இருக்குமோ அதை நீ நாடு. நிலையல்லாததை எவ்வளவோ நாடுற, எது நிலையானதோ அதை நீ நாடு அப்படின்னு அர்த்தம் பஜகோவிந்தத்துல. எவ்வளோ விஷயம் பண்றியே, இப்போ சரி, இப்போ ஃபார் அ சேஞ்ச் கொஞ்சம் கோவிந்தனை நீ நாடுவாயாக. கோவிந்தன்கிற பெயருக்கு அர்த்தம் பார்த்தோம். கோ என்றால் பசு, கோ என்றால் வேதம், கோ என்றால் பாலனம், பூமி. இப்படியாக பல அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம் போன வாரம். ஸோ கோ என்றால் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்திரியங்கள், அதுக்கும் கோன்னு பேர் இருக்கு. ஸோ இந்திரியங்கள்லாம் யார் இல்லாமல் இயங்காதோ அவன் கோவிந்தன். என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் இருந்தா கூட தூங்கும் போது கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு, ஆனா அது இயங்குவதில்லை.
மனசும் இருக்கு, ஆனா அது இயங்கிறது இல்லை. அப்ப நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னுடைய உடல் இயங்கி கொண்டு இருக்குது, மனசும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற ஏன்னா மொத்தமா மனசே இல்லாம போயிடாதுல்ல தூக்கத்துல. தூங்குறதே மனசுதான். ஒரு அந்த ஆழ் மனசுங்கிறது எப்பவுமே முழிச்சுட்டுதான் இருக்கு. அந்த ஆழ் மனசுதான், சப்கான்சியஸ் மைண்ட் தான் என்ன பண்றது, இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் பிளட் சர்க்குலேஷன், டைஜஷன். நம்ம தூங்கினாலும் அது பாட்டு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, மூச்சு தானா விட்டுட்டு இருக்கு. நம்மளுடைய வில் பவர் இல்லாம மூச்சு விட்டு இருக்கோம், நம்மளுடைய வில் பவர் இல்லாம இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. So only a portion of the mind which is active and alert, அதுதான் வந்து தூங்குறதே தவிர மற்றபடி இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஸோ யார் இல்லாமல் எதுவும் இயங்காதோ அவன் கோவிந்தன், அவனின்றி ஓரணமும் அசையாது. ஸோ அது மேக்ரோ லெவல்லையும் சரி, மைக்ரோ அண்டமாக இருந்தாலும் பிண்டமாக இருந்தாலும் இரண்டு விதத்திலையும் நம்ம அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இதுக்கு முக்கியமான அந்த பஜ்ஜுங்கிற, முக்கியமா கோங்கிற வார்த்தைக்கு முக்கியமான இன்னொரு அர்த்தம் நான் போன வாரம் என்ன சொன்னேன்னா, சொற்கள். கோ என்றால் சொற்கள், கோ என்றால் சப்தம். ஸோ கோவிந்த என்றால் சப்தத்தின் மூலமாக அறியப்படுபவன், the one who is known through words, through சப்தா. சப்தத்தால், சொற்களால் அறிந்து கொள்ளப்படுபவர். என்ன சப்தம், டம்மு டம்மு சப்தமா, இல்ல கக்க பக்க சப்தமா, இல்ல சும்மா வளவளன்னு பேசுறதும் சப்தம் தான். எந்த மாதிரி சப்தத்தின் மூலமாக, எந்த மாதிரி சொற்களின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர்? வேத சொற்களின் மூலமாக, வேத சப்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர், அறிந்து கொள்ளப்படுபவர் கோவிந்தா. சோ வேதத்துக்கு சப்த பிரமாணம் அப்படின்னு பேரு. சப்த பிரமாணம். பிரமாணம்னா எதன் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோமோ அதுக்கு பேர் பிரமாணம். கண் மூலமாக ரூபத்தையும் கலரையும் தெரிஞ்சுக்கணும், அதனால கண்ணுங்கிறது ஒரு பிரமாணம். காது சப்தத்தை கேட்கிறோம், இப்போ காதுங்கிறது ஒரு பிரமாணம். மூக்கால் வாசனை தெரியறது, இல்லைன்னா துர்நாற்றம் தெரியறது. ஸோ மூக்கின் மூலமாக we smell, we get various smells, fragrance எல்லாமே. நல்ல தாளிக்கிற வாசனை வருது, நல்ல வெந்தய தோசை வாசனை வருது, எல்லாம் சொல்றோம் எப்பா பூ மணக்கிறது அப்படிங்கிறோமே. மூக்குங்கிறது பிரமாணம், வாசனைக்கு பிரமாணம். அதே மாதிரி டேஸ்டுக்கு நாக்கு, அதே மாதிரி ஸ்பர்ஷத்துக்கு தோல் தான் பிரமாணம், ஸ்கின் இஸ் த பிரமாணம். ஸோ இது அஞ்சுத்துக்கும் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேரு. இது அஞ்சுமே பிரமாணம் தான், இது அஞ்சுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை என்னன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேரு. சப்த, ரூப, ரச, கந்த, ஸ்பர்ஷ, இது பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்தது அனுமானம். அனுமானம் பண்றோம் இல்லையா? ஸோ கண்ணால ஒரு விஷயத்த பாக்குறோம், ஓகே செருப்பு இருக்கு, வந்திருப்பா, சாவி இருக்கு, ஓகே இங்கதான் உள்ளதான் இருக்கா போல இருக்கு, அப்படிலாம் அனுமானம் பண்றோம் இல்லையா, அது. அப்புறம் அர்த்தாபத்தி. அர்த்தாபத்திங்கிறது என்ன? அர்த்தாபத்தியும் கிட்டத்தட்ட அனுமானம் மாதிரிதான், ஆனா இது எப்படின்னா 48 நாள் விரதம், சரியா? ஒருத்தருக்கு 48 நாள் விரதம் இருக்கு, பகல் பூரா சாப்பிட்றதே இல்லை, கண்ணால பாக்குறோம். என்னுடைய பிரத்யக்ஷமா நான் என்ன பாக்குறேன்னா, அவர் சாப்பிட்றது இல்லை, டீ காஃபி குடிக்கிறது இல்லை, நொறுக்கு தீனி சாப்பிட்றது இல்லை, வெறும்ன ஜலம்தான், அதுதான் சாப்பிட்டு இருக்காரு. ஆனா மனுஷன் நாளாக வெயிட் போட்டுட்டே இருக்காரு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இப்போ பகல்ல சாப்பிடாதவர் இரவில் சாப்பிடுறார். ஸோ ராத்திரி நமக்கு தெரியாமல் ராத்திரி ஏதோ சாப்பிடுறார், அது நான் பார்க்கறது இல்லை, ஆனா நான் அனுமானம் பண்றேன். ஸோ இப்ப என்ன பாக்குறேனோ அதையும் நான் பார்க்காத ஒரு விஷயத்தையும் வைத்து நான் அனுமானம் செய்கிறேன். ஓகே இவரை ராத்திரி சாப்பிட்றதுனால்தான் வெயிட் போடுறாரு. அடுத்தது வந்து உபமானம். உபமானம் இது போல் அது இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்புறம் அனுபலப்தி. ஒரு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதும் அனுபலப்தி. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பணம் கையில பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். இதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இது அஞ்சுமே இருக்கு இல்லையா? இது முதல் பிரத்யக்ஷ, அனுமான, அர்த்தாபத்தி, உபமா,
அண்ட் அனுபலப்தி. இது வந்து நம் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்கறது, மூக்கால் நுகர்றது, வாயால் டேஸ்ட் பண்றது, அப்புறம் ஸ்பர்ஷத்தால் தெரிஞ்சுக்கொள்றது. இது 5 வைத்துதான் எல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். மத்த பிரமாணங்கள் இந்த முதல்ல இருக்கிற இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சுதான் அனுமானமும் பண்ண முடியும், அர்த்தாபத்தியம் பண்ண முடியும், உபமானமும் பண்ண முடியும், உப்புமா இல்ல உபமானமும் பண்ண முடியும், அனுபலப்தியும் பண்ண முடியும். ஆனா விசேஷமா வேதத்துக்கு ஒரு தனி பிரமாணம்னு அதுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கோம். அது பேரு சப்த பிரமாணம். சோ வேதம்ங்கிறது சப்த பிரமாணம், அது தனி பிரமாணம். ஏன் அப்படி தனியா அதுக்கு ஒரு பிரமாண ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கோம்னா, எப்படி கண்ணால் பார்ப்பதை காதால் பார்க்க முடியாது, காதால் கேட்பதை மூக்கால் நுகர முடியாது. சோ இதுக்கு எது கண்ணுக்கு எது அவைலபிளா இருக்கோ அது காதுக்கு அவைலபிளா இல்ல, மூக்குக்கு எது அவைலபிளா இருக்கோ அது நாக்குக்கு அவைலபிளா இல்ல. சோ ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரமாணமும் யுனிக். அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரமாணம், அந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும், வேற எதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்த காதாலையும் பார்க்க முடியும்னா அப்ப காது எதுக்கு வேஸ்டா இல்லையா? அப்படி என்னத்துக்கு தேவையில்லாம காது இருக்கு, இதான் கண்ணாலதான் பாக்குறோமே, என்னத்துக்கு அனாவசியமா காதால வேற பார்த்துட்டு அப்படின்னு அதோடைய அந்த வேலிடிட்டி போயிடுறது இல்லையா? அதுக்கு ஒரு வேலிடிட்டி இல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடும், வேஸ்ட். செகண்ட், எனிதிங் தட் இஸ் நாட் யூனிக் பிகம்ஸ் வேஸ்ட். ஸோ இது ஒரு யூனிக்னஸ் இருக்கு, கண்ணுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, காதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, நம்முடைய இந்திரியங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதே மாதிரிதான் வேதம்ங்கிறது சப்த பிரமாணம்னு சொல்லும்போது இது 5 மூலமாகவும் தெரிந்து கொள்ளாத ஒரு வஸ்து ஏதோ ஒண்ணு இருக்கு. கண்ணால் பார்க்க முடியாதது, காதால் கேட்க முடியாதது, மூக்கால் நுகர முடியாதது, நாக்கால் தெரிந்து கொள்ள முடியாது, ஸ்பர்ஷத்தால் தெரிந்து கொள்ள முடியாததுன்னு ஒரு வஸ்து இருக்கு. அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்ஃபேக்ட் அப்படி ஒரு வஸ்து இருக்குன்னே எனக்கு தெரியாது இல்லையா? இந்த 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியறதுக்கே என்ன வேண்டி இருக்கு? சாஸ்திரம் வேண்டி இருக்கிறது. அதுதான் சாஸ்திரத்துடைய முக்கியத்துவம். சாஸ்திரம் 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 வேதம் ஏன் அவ்வளவு முக்கியம் சொல்றோம்னா, ஏன் வேத ரட்சணம், வேதம் முக்கியம், வேதத்தை மதிக்கணும், வேதத்தை போற்றணும், வேதத்தை காப்பாற்றணும்னு ஏன் அவ்வளோ நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் உயிரே விட்டுருக்கா, வேத ரட்சணத்துக்காக உசுர விட்டுருக்கா. அப்படிப்பட்டவர்கள் ஏன் உயிரை கூட விட்டார்கள், ஏன் அவ்வளவு கமிட்டடா உட்கார்ந்து வேத பாடசாலைன்னு வச்சு வேதத்தை எல்லாம் படிச்சு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள், வேலையே வேதத்தை மனப்பாடம் பண்றதுதான் அப்படின்னு ஒரு ஏன் ஒரு செட் ஆஃப் பீப்புளே வந்து இந்த சொசைட்டி தயார் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த வேதத்தின் மூலமாகத்தான் என்னால அப்படி ஒரு வஸ்து இருக்குன்னே என்னால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேதம் தான் சப்த பிரமாணம். அதுலயும் வந்து வேர்ட்ஸ் தான் இருக்கு, வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பிசிக்ஸ், ஜியோகிராபி இதெல்லாம் படிக்கிறோம், அதுவும் சப்தத்தால தானே, வார்த்தைகள் மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த வார்த்தைகளுக்கும் வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அதுவும் சப்தம் தான், இதுவும் சப்தம் தானே, ரெண்டுமே சப்தம் தானே, வார்த்தைகள் மூலமா தானே எல்லா நாலேஜும் ஏற்படுறது. அப்ப என்ன பெரிய வித்தியாசம் இதுக்கு சப்த பிரமாணம், இதுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற சப்தங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் இந்த பிரத்யக்ஷ இந்த பிரமாணத்தின் மூலமாக தெரிந்து என்னை விட்டு வேறாக இருக்கின்ற ஒன்றை தெரிந்து கொள்ளுறதுக்காக இருக்கின்றது அந்த சப்தங்கள். ஆனா வேத சப்தம் இருக்கே என்னையே தெரிந்து கொள்ளறதுக்காக இருக்கின்ற ஒரு பிரமாணம், என்னை விட்டு வேறான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இருக்கு இது மற்ற பிரமாணங்கள்லாம். நான் வேதம் மட்டும்தான் நான் யார் அப்படிங்கிறத அந்த சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த வேதம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேதம் இல்லைன்னா நான் யார், நான் ஏதோ இந்த ஆடு மாடு கோழி குதிரை கொசு பல்லி கற்பாம்பூச்சி மாதிரி நானும் ஒண்ணு இருப்பேன், அவ்வளவுதான். சாப்பிட்டோம், தூங்கினோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைய பெற்றுட்டோம், போயிட்டே இருந்தோம். அதுக்காக குழந்தை பெற்றுக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு அர்த்தம் என்ன, திருமணம் என்றால் என்ன, எதற்காக திருமணம், எப்படிப்பட்ட லைஃப் வாழணும் ஒரு மனுஷன் அப்படிங்கறதெல்லாம் அந்த வேதத்துலதான் சொல்லி இருக்கு. எங்கேயுமே நாயும் புனியும் கல்யாணம் பண்ணி பாத்துக்கிறது இல்லையே, மனுஷனுக்கு
திருமணம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நாயும் பூனையும் வந்து குழந்தை பிறந்தா செலிப்ரேட் பண்றது இல்ல. அன்பு இருக்கு, ஒரு தாய்மை இருக்கு, அதுகிட்ட ஒரு பிரியம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. எல்லா ஜீவன்கிட்டையும் அது இருக்கு. ஆனா அது ஒரு விசேஷமாக செலிப்ரேட் பண்றது அதெல்லாம் எதனால இருக்கு? அதெல்லாம் வந்து மனுஷ ஜென்மத்தினுடைய முக்கியத்துவம். இதெல்லாமே வேதத்தின் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணும். அதனால வேதம்ங்கிறது ஒரு பிரமாணம், தனி பிரமாணம். ஆனாதான் வேதத்தை மதிக்கணும். வேதம் இல்லாமல் போனால் நம்ம எல்லாருமே ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். அந்த வேதத்தை அழிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கு. அதை பத்தி தவறான சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லி அதை தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வேதத்தை ரட்சிக்கிறவர்களை கேவலமாக பேசி அவர்களை அவமானப்படுத்தி என்னென்னமோ பண்ணி நமக்கு அது மேல ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணுவதற்கான அத்தனை பிரயத்தனமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம அதுலெல்லாம் விழக்கூடாது, ஜாகிரதையா இருக்கணும். அவன் அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் வேற விஷயத்தை தான் கொடுப்பான். So we have to be careful. வேதம் ரொம்ப முக்கியம், அது சப்த பிரமாணம். இன்னொன்னு, கோபிஹி வேத்தி இதி கோவிந்தா, சப்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர் கோவிந்தன். அப்படின்னா இப்போ கடவுள் இருக்கார் அப்படிங்கறத நமக்கு யார் சொன்னா? எங்க அம்மா சொல்லியிருக்கா, எங்க அப்பா சொல்லியிருக்கா, புராணங்கள்லாம் இருக்கு, இத்தியாசங்கள்லாம் இருக்கு, அவெல்லாம் சொல்றா, கதா காலட்சேப எல்லாரும் சொல்றாங்க கடவுள் இருக்காருன்னு. சோ அந்த எல்லாருக்கும் எங்கே இருந்து கடவுள் இருக்கிறார், இறைவனுடைய சொரூபம் என்ன, அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு எதை வச்சு சொல்றாங்க? சாஸ்திரத்தின் மூலமாக தான். சாஸ்திரம்ங்கிறதே இந்த வார்த்தை, வேதத்தை கொடுத்தவர் யாருன்னா இறைவன், பகவான் தான். வேத வாக்கியங்கள் ஒவ்வொரு வாக்கியம் பகவத் வச்சனம். எப்படி பகவத்கீதையில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பகவான் சொன்னதோ அவர் பேசினது, பகவான் பேசினது. அப்கோர்ஸ் அத வியாசர் கொஞ்சம் பொயட்டிக்கா போட்டிருக்காரே தவிர, ஒரு வேர்ஸ் ஃபார்ம்ல போட்டிருக்காரே தவிர அது வியாசருடைய கற்பனை இல்லை. So everything that you read, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பகவான் ஈஸ்வரன் சாக்ஷாத் பகவானால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அதை மதிக்கணும். அந்த வார்த்தையை கூட நமக்கு மதிக்கலன்னா அப்புறம் என்ன மனுஷ ஜென்மம் வேண்டி கிடக்கு? That those words, they reveal to me who I am. நான் யார் என்பதை எனக்கு காமிச்சு கொடுக்கிறது வேதம். அந்த வேதத்தின் மூலமாக தான் இறைவன் நான் ஒருத்தன் இருக்கிறேன், ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியறது. So பகவான் reveals himself through Veda. வேதத்தின் மூலமாக தன்னை அவர் நமக்கு தெரியப்படுத்துறார். நான் தான் மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, நான் இருக்கிறேன். இந்த கோல், உன்னுடைய லைஃபுடைய கோலே என்னை வந்து அடைவதுதான், என்னை தெரிந்து கொள்வதுதான், என் சொரூபத்தை தெரிந்து கொள்வதுதான், உன்னுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்வதுதான், நீயும் நானும் வேறு இல்லை. இப்படிங்கிறதெல்லாம் அந்த சாஸ்திரம் தான் நமக்கு சொல்றது. அதனால வேதம் எனக்கு அதுல என்ன இருக்கு எனக்கு அந்த சம்ஸ்கிருதம் தெரியறதா புரியறதா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பகவத் வச்சனம், நான் அதை மதிக்கிறேன், அதுக்கு பேரு ஸ்ரத்தை. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே என்னுடைய ஹிதத்துக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேருதான் ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தையை நாம் என்னைக்குமே இழக்கக்கூடாது. அதை இழந்துட்டானா அப்புறம் அவன் தன்னை வந்து சனாதன தர்மத்தில் ஒருவனாக சொல்லிக்கிறதே அசிங்கம். அவன் சனாதன தர்மத்தை சேர்ந்தவனே அல்ல. வேதத்தில் நம்பிக்கை போயிடுத்துன்னு சொல்றவன், வேதம் வேஸ்ட்ன்னு சொல்றவன், வேதத்துல என்னமோ அது சொல்லியிருக்கு இது சொல்லியிருக்குன்னு கண்ட டிரான்ஸ்லேஷனை படிக்க வேண்டியது. அப்புறம் அந்த டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு வேதத்தை முறைப்படியா படிச்சவங்க கிட்ட வேற போய் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஆர்கியூ பண்றது. வேதத்தை நம்மளுடைய ஸ்காலர்லி நாலேஜ்காக படிக்கிறது வேற. ஐயோ அது பகவான் எனக்காக ஏதோ சொல்லியிருக்கார், என் மேல என்கிட்ட ஒரு ஹிதம் பிரியம், என்னை படித்தவனுக்கு என் மேல எத்தனை பிரியம் இருந்தால் எனக்கு இவ்வளவு விஷயம் எடுத்து முதல்லயே சொல்லியிருப்பார். ஒரு தாய் எப்படி தன்கிட்ட இருந்து வந்த ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அத்தனை பிரியத்தோட அத்தனை அன்போட அத்தனை விஷயங்களும் எடுத்து சொல்லிண்டு காப்பாத்திண்டு வருதோ, அது போல இறைவன் ஈஸ்வரன் நமக்கு அன்பா எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணாலே போறோம், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினாலே. வேத வாக்கியத்தின் மூலமாக தன்னை உலகத்திற்கு
காட்டியதால் வேதம் இறைவனுக்கே யோனியாக இருக்கிறது. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல இருக்கு. சாஸ்திரம் இறைவனுக்கு யோனி, அந்த யோனியிலிருந்து வந்தவர் இறைவன். அப்படின்னா என்ன? அது மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். அப்புறம் என்ன பண்றார்? அந்த சாஸ்திரத்தை நமக்கு எடுத்து சொல்பவர் சாஸ்திர யோனி. யாருக்கு சாஸ்திரம் யோனியாக இருக்கிறதோ, அப்புறம் அந்த சாஸ்திரத்துக்கே காரணமாக இருப்பவர் யாருன்னா அதுவும் இறைவன் தான். சாஸ்திரம் எங்க இருந்து வந்ததுன்னா அது இறைவனிடத்தில் இருந்து வந்தது. சாஸ்திரத்திற்கு யோனியாக இருப்பவர் இறைவன். சாஸ்திரம் யாருக்கு யோனியாக இருக்கிறதோ அவரும் இறைவன். ரெண்டுமே. சோ சாஸ்திரம் வேற, வேதம் வேற, பகவான் வேற இல்லை. ரெண்டுமே ஒண்ணுதான். வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர் எவரோ அவர் கோவிந்தன். புரியறதா? அந்த கோவிந்தன்கிற வார்த்தை எத்தனை பெரிய ஒரு சாதாரண வார்த்தையில கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வெக்கமா இருக்கு. அது என்னமோ ஒரு கேலியா போயிடுது. கோவிந்தா, அவ்வளவுதான் கோவிந்தாவா அப்படிங்கிறோம். எவ்வளோ பெரிய தப்பு அந்த மாதிரி சொல்றது. கோவிந்தன் ஒரு இது அத்தனை ஆழமான அர்த்தம் இருக்கு அதுல. வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர், நிர்குணமாக இருக்கும் பரமனை சகுணமாக நான் உபாசனை செய்யறேன். நிர்குண பிரம்மத்தையும் சகுண பிரம்மத்தையும் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயமாக இருக்கிறது வேதம். சோ அதுக்கு தனியான ஒரு பிரமாணம், அதுக்கு தனி பிரமாண ஸ்டேட்டஸ் இருக்கு. So that status, the Veda has that status. அது தனி பிரமாணம். அதனாலதான் வேதத்தையும் வேதா இஸ் சயின்டிபிக் எல்லாம் இன்னைக்கு சொல்றோம். சோ வேதத்துல இருக்கிறதெல்லாம் சயின்ஸ்ல இருக்குன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி கண்ணால பார்க்கக்கூடியதெல்லாம் காது பார்க்கும்னா அப்ப எதுக்கு கண்ணை தூக்கி போட்டு காதை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த வேதத்தை சயின்டிபிக்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக வேதத்தை சயின்ஸா ப்ரூவ் பண்ணணும்? வேதத்துல சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும், அதுக்காக வேதம் சயின்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்ப வேதம் சயின்ஸ்னா அப்புறம் வேதத்தை தூக்கி போட்டு சயின்ஸுக்கு வாம்பா. அப்ப நீ சயின்ஸுக்கு போயிட்டீன்னா அப்புறம் அந்த சயின்ஸ்ல ஈஸ்வரனே இல்லையே. So don't fall for all this. Veda is scientific. So what if Veda is not scientific also? What is your problem? Veda need not be scientific because science in தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கோவில் இஸ் சயின்டிபிக், டெம்பிள் இஸ் சயின்டிபிக், ஃபுட் இஸ் சயின்டிபிக். என்னதுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர்? எதுக்கு எல்லாத்தையும் சயின்டிபிக்னு? ஹோமம் பண்றான், அந்த புகையில இருந்து வர்றது அது சயின்ஸ். ஹோமம் தேவர்கள், ஈஸ்வரன், பக்தி, அதை கொண்டு வாங்க. சயின்ஸை கொண்டு வந்தா என்னைக்காவது சயின்டிபிக்கா படிச்சா பக்தி வருமா? கோவில் திஸ் டெம்பிள் இஸ் சயின்டிபிக் அப்படின்னு போனா பக்தி வருதா? கோவில பக்தின்னு உள்ள போறச்சே பக்தி வருது இல்ல சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள போனா என்ன பக்தி வரும்? So you are destroyed already when you say everything is science. வேதத்துல சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஆதித்ய ஹிருதயத்திலேயே இருக்கே. அதுக்காக ஆதித்ய ஹிருதயம். அப்புறம் இது வேற, சூரியன் முன்னாடி நின்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதனால்தான் அந்த காலத்துல நம்மள சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க. அதுக்கே வாயை விட்டு சூரிய நமஸ்காரத்துக்கு மெனக்கெட்டு ஒரு கிளாஸை வச்சு மேடம் சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை நான் தொண்டை தண்ணி போக அதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணி நீங்களும் பாவம் விழுந்து விழுந்து அதை பைஹார்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுவானே. போய் வெயில நில்லுப்பா, அப்படியே வெயில பார்த்துட்டே நில்லு, விட்டமின் டி கிடைக்கும். சோ விட்டமின் டிக்கு நீங்க ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும்னு அவசியமா என்ன? விட்டமின் டிக்கு ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டாம். விட்டமின் டிக்கு வெயில நின்னா அத நிக்க அப்படி சொன்னாதான் அவன் போய் வெயில நிற்பான்னா. இப்ப வெயில போய் கிரிக்கெட் கூட தான் விளையாடுறா, வெயில எத்தனையோ விஷயங்கள் பண்றா. So all this is ridiculous. பகவத் நம்மளோட மனுஷ ஜென்மம்ங்கிறது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பஜகோவிந்தமும் அதுதான் சொல்ல போறது. எத்தனையோ பல லட்சங்கள் ஜென்மத்துல ஒரு தடவை மனுஷனா நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது மேக் யூஸ் ஆஃப் திஸ். வாழ்ந்து என்ன பண்ண போறோம், வாழ்ந்துட்டுதான் இருக்கிய, உசுரோட இருக்கிய, உட்கார்ந்து ஒரு நாம ஜபம் பண்ணேன், கையில ஒரு ருத்ராட்சத்தை வச்சுட்டு ஜபம் பண்ணேன்.
ஏன் முடியல அது? அதுதான் அவர் கேட்க போறாரு. நான் கேட்கல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சங்கராச்சாரியர் அந்த கேட்கிறாரு, உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு. So why you think வாழ்ந்து என்ன பண்ண போறோம், உசுரோட இருந்து என்ன பண்ண போறோம்? எப்ப பார்த்தாலும் இது வாழ்ந்தாச்சு, குழந்தைங்களுக்கு வாழ்ந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, ஹஸ்பண்டுக்கு வாழ்ந்தாச்சு, ஒய்ஃபுக்காக வாழ்ந்தாச்சு, ஃபேமிலிக்கு அப்பா அம்மாவுக்கு வாழ்ந்தாச்சு, அதை தேடி இது தேடி வாழ்ந்தாச்சு. ஏன் வாழணும்னா அதுக்காக பிறந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நீ அதுக்காக பிறக்கலப்பா, மனுஷ ஜென்மம் அதுக்காக எடுக்கல, இதுக்காக தான் எடுத்திருக்க அப்படின்னு பஜகோவிந்தர் சொல்றாரு. சோ இந்த வேதம்ங்கிறது வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர் எவரோ அவர் கோவிந்தன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பிரத்யக்ஷ பிரமாணம், இந்த பிரமாணங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்கின்ற அத்தனை விஷயம் என்னை விட்டு வேறான விஷயம். ஆனால் வேதத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்னை விட்டு வேறானதல்ல, என்னையே நான் அறிந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்றதே முட்டாள்தனம். எனக்கு என்ன ஆத்மா? நீதான் ஆத்மா. I have a soul now. Who is the one speaking about the soul? I have a soul னா என்ன பொட்டிக்குள்ள இருக்கா, இல்ல காதுக்குள்ள இருக்கா, இல்ல விரல்ல இருக்கா, நகத்துல இருக்கா? You are that ஆத்மா. சோலுங்கிற வேர்டையே யூஸ் பண்ணாதீங்க, கண்டறாங்க. ஆத்மா அதுக்கு அழகான என்ன, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லும்போது அந்த ஐக்கியத்தை சொல்றது. ஜீவாத்மா பரமாத்மாவும் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லும் பொழுது நீ I am the soul, he is the God சொன்னா என்னத்த ஐக்கியத்தை பத்தி பேசுறது? அந்த ஆத்மாங்கிற வார்த்தை அங்க இருக்கணும். ஜீவ ஆத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தான் வேதம் சொல்றது. இந்த ஐக்கியத்தை பத்தி பேசுறதுதான் அந்த மகா வாக்கியங்கள், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறதெல்லாம். அதனால ஆத்மாங்கிற வார்த்தைய எடுக்க கூடாது. யூ ஹாவ் டு சே ஆத்மா only. சோல் கீல் எல்லாம் சொல்லக்கூடாது, போயிடும். ஒரு சில வார்த்தைகளுக்கு இதுதானே டிரான்ஸ்லேஷன். அதனால என்ன வந்ததுன்னா அந்த தர்மத்துல இருக்கிறவனுக்கு தான் அதோடைய அர்த்தம் தெரியும். எப்படி ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை அர்த்தமும் போயிடுறது, மறந்தே போயிடுறது. ஆத்மா அப்படிங்கும்போது பரமாத்மா ஜீவாத்மா. ஓ, வேதத்துல பரமாத்மானை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் ஜீவாத்மாவை பத்தியும் பேசுறது. அப்ப 3 இருக்கா? இல்லப்பா, இருக்கிறதே இருப்பதெல்லாம் ஒன்றுதான், அது ஆத்மாதான் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால ஆத்மாங்கிற வார்த்தையை தான் சொல்லணும். எனக்கு ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஆத்மா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப பேசுறது யாரு? பிசாசா? என்ன பேசுறது? ஆத்மாதான் பேசிட்டு இருக்கு. ஆத்மாவை தேடுங்கிறாங்களே, ஆத்மாவே ஆத்மாவை தேடுறது அசிட்டுத்தனமா இருக்குல்ல. ஆத்மா ஆத்மாவை தேட வேண்டி இருக்கு, வேற வழி இல்ல. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம நிறைய கிளாஸஸ் எல்லாம் இன்னும் இருக்கு, படிக்கலாம். வேற வேற டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு, அதுல தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் என்னது, தேடுதல்னா என்ன, எப்படி தேடுறது, தேடுறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா, அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. பஜகோவிந்தத்தை எத்தனை பேர் அட்டன் பண்றேன்? ஓகே. இதுல யாரெல்லாம் தேர்றீங்களோ, இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து சர்வைவ் ஆறீங்களோ அவங்க எல்லாம் அட்டன் பண்ணலாம். சோ நிறைய விஷயம் இருக்கு நம்மளோட சனாதன தர்மத்துல. பெரியவர்கள் எவ்வளவோ விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய ஹிதத்துக்காக. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியறதா புரியலையா விடுங்க, என்ன புரியறதோ அதை இன்னைக்கு எடுத்துட்டோம், அவ்வளவுதான். சரியா? சோ பசு அப்படிங்கிற ஒரு கோனா பசுன்னு சொன்னேன் இல்லையா? பசுங்கிற வார்த்தைக்கு ஜீவர்கள்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. சரியா? அதனால்தான் பசுபதி அப்படிங்கிறோம். சோ பரமசிவனை பசுபத்தின்னு சொல்றோம்னா அவர் மாட்டு மேல உட்கார்ந்து இருக்காரு, அனிமல்ஸ்கெல்லாம் பத்தி, லார்ட் ஆஃப் அனிமல்ஸ், இப்படி எல்லாம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் கன்றாவி. he is not lord of animals, he is lord of jivas. ஜீவர்களுக்கு அதிபதி. எல்லாமே ஜீவன் தானே. பசுவும் ஜீவன் தான், பாம்பும் ஜீவன் தான், ஹிட் அடிச்சு கொள்ற காக்ரோச்சும் ஜீவன் தான், ஃபினாயில் ஊத்தி தேய்க்கிற அந்த
பூச்சிகளும் ஜீவன் தான், நம்மளும் ஜீவன் தான். பசு என்கின்ற வார்த்தைக்கு ஜீவன் என்கின்ற பொருள் இருக்கு. அதனால பசுபதி என்றால் ஜீவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் பசுபதி. உயிர்களை காப்பவர், ஜீவர்களை காப்பவர், உயிர்களை காப்பவர், பசுக்களை காப்பவர், அவர் கோவிந்தன். அந்த கோவிந்தன் உன்னை அறிவான். ஏன்னா இறைவனுக்கு அறியாமை இல்லை, அவருக்கு நாம யாரு தெரியும். ஆனா எனக்குதான் அவரை தெரியும். அதனால நீ அவனை அறிந்து கொள்வதற்கு பிரயத்தனம் பண்ண. உன்னை அறிந்த அவனை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை படித்தவனை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு படித்தது யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? டைம் ஆயிட்டா? இல்ல. அவன் உன்னை அறிந்தவன், அவனை நீ அறிந்து கொள். உன்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நீ ஆண் என்றும் பெண் என்றும் கருப்பென்றும் வெள்ளை என்றும் குட்டை என்றும் நெட்டை என்றும் மக்கு என்றும் புத்திசாலி என்றும் மேதாவி என்றும் தத்தி என்றும் பணக்காரன் என்றும் ஏழை என்றும் எப்படி எல்லாமோ உன்னை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கியே, அது உண்மையா அப்படின்னு கேட்கறது அந்த கேள்வி. அதெல்லாம் நீ உன்னை என்ன எல்லாம்னு நினைச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் நீ இல்லை. இப்ப ரீசெண்டா கூட ஒரு கார்ட்டூன் வந்தது, ஐ வில் ஷேர் தட் கார்ட்டூன். ரொம்ப நல்லா இருந்தது, நான் அது வச்சிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கார்ட்டூன் தான் நான் தரேன். சோ உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நீ அறிந்து கொள். இந்த ஜெகத்துங்கிறது என்ன? இந்த உலகத்தை படைத்தது யார்? இந்த உலகத்துல நைட்டு போய் மேல போய் ஆகாசத்தை பார்த்தா அத்தனை நட்சத்திரம் இருக்கேன், எதுவுமே டொப்புன்னு விழலையே. அதுக்கு சயின்ஸ் 1000 காரணம் சொல்லும். அது அந்த பவர்னால, இந்த இதால, இந்த ஃபோர்ஸ் அப்படி இருக்கறனால, இந்த இது இருக்கறனால. அந்த ஃபோர்ஸ் எப்படி வந்தது? எப்படி அதை இயக்கி வைக்கிறது யார்? மாறாம அப்படியே இருக்கேன். அதை இயக்குபவன் யார்? அவனுடைய சக்தி என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? துருவன், பிரகலாதன் எல்லாம் கதையெல்லாம் படிக்கிறோம். தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான்லாம் படிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு அப்படி இல்ல. அப்படின்னா என்ன? இதிலும் இறைவன் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு அர்த்தம் என்ன? இந்த ஜெகத்காரணம் ஆக இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் யார்? இந்த ஜெகத்துக்கு காரணமானவன் யார்? அவருடைய சொரூபம் என்ன? இதெல்லாம் நீ அறிந்திக்கோ. எப்படி? வேதத்தின் மூலமாக, வேத சொற்களின் மூலமாக. அதனால சாஸ்திரம், சப்த பிரமாணம், கோவிந்தம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த இறைவன், அதுதான் கோவிந்தம். பஜ. அதனால கோபிகி, கோபிகினா கோவினால், சப்தத்தினால், வேத வாக்கியங்கள் மூலமாக தெரிந்து கொள்பவன், தெரிந்து கொள்ளப்படுபவன், தெரிந்து கொள்ள வேண்டியவன். இது கோவிந்தா. இன்னொரு அப்கோர்ஸ் சாதாரணமா பஜ கோவிந்தம்னா பஜனைங்கிற ஒரு பொருள் இருக்கு. டு சிங், டு பிரைஸ். இறைவனுடைய புகழை பாடு. சரி, உனக்கு ஒண்ணுமே முடியலையா? இறைவனுடைய புகழை பாடுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? வாய் இருக்கு. இறைவன் பத்தின எத்தனையோ சம்ஸ்கிருதத்துல சொல்ல தெரியலையா? தமிழ்ல எவ்வளவோ இருக்கு. பாசுரங்கள் இருக்கு, திருவாசகம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. தமிழ்ல இல்லாத போற்றி பாடல்களா எவ்வளோ பாடி வச்சுட்டு போயிருக்காங்க பெரியவங்க. ஏதோ ஒண்ணு பாடலாங்க, ஒண்ணுமே இல்லையா? ஐயோ அந்த தமிழ்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதுக்கு மீனிங்கே யாராவது சொல்லணும். சரி, பஜனைகள் எவ்வளவோ இருக்கு, சிம்பிள் பஜனை இருக்கு. அந்த பஜனைகள் ஏதோ ஒண்ணு. பகவான் நாமத்தை பாடுதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. பஜனைங்கிறது பஜனை சம்பிரதாயமே இருக்கு. அதுல ஒரு ஸ்டைல் எப்படி பாடுறது, அது ஒரு ஸ்டைல் ஆஃப் பஜனை சம்பிரதாயத்துல பாடுறவங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இருக்கு, எப்படி பஜனை பண்றதுன்னு. மற்றபடி எத்தனையோ பஜன் எல்லாம் இருக்கு நிறைய. ஒரு சிலருக்கு ஜிங் ஜிங் ஜிங்னு இருந்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு மெலோடியஸா இருந்தா பிடிக்கும்.
எப்படி இருந்தா பஜனைங்கிறது ஒரு பாடல் இல்லையா? பஜனைங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இல்லாட்டாலும் வெறும் ஒரு ஜால்ரா வச்சுதான் நாங்கெல்லாம் சின்னப்போ கையில அந்த ஜால்ரா வச்சுதான் தட்டி 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 பாடுவோம். ஒரு ஹார்மோனியம் இருக்கும். மனசு லயிக்கும். சங்கீதத்துக்கு அந்த சக்தி இருக்கு. மனசை லயிக்க வைக்கக்கூடிய சக்தி சங்கீதத்திற்கு இருக்கு, பாடலுக்கு இருக்கு, பஜனைக்கு இருக்கு. அதனாலதான் பஜனைங்கிறது சேர்ந்து பாடணும் எல்லாரும் சேர்ந்து. இப்ப பஜனை பாடுறதுன்னா அசிங்கமா போச்சு எல்லாருக்கும். பஜனைன்னா அசிங்கம், கேவலம். ஐயா பஜனை பாடிட்டு அப்படின்னு. இப்போ எல்லாம் பஜனை பாடுறதுன்னா அது ஒரு பெரிய என்னமோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவ். எங்க குழந்தைங்களுக்கு பஜனையும் தெரியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர். பஜனைங்கிறது தெய்வ சம்பந்த பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். இறைவனிடத்தில் அன்பு. பஜ் என்றால் டு லவ், பக்தி. பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன அசிங்கம் வேண்டி இருக்கு, என்ன அவமானம் வேண்டி இருக்கு? கையை தட்டி பாடுறதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஜால்ரா போடுறதுல என்ன அசிங்கம்? ஜால்ரா போடுறான்னா சொல்லியே அந்த ஜால்ராவையே அசிங்க பண்ணியாச்சு. இன்னைக்கு மக்களுக்கு ஜால்ரா எடுத்து பாடுறதுன்னா அவ்வளவு அவமானமா இருக்கு. ஆத்துல வச்சுக்கணும் ஜால்ரா வச்சுட்டு ஏதோ பாடணும். அப்கோர்ஸ் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்க கூடாது, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பகவான் நாமா வெறும் ஹரே கிருஷ்ணவே ஒரு கையில ஒரு ஜால்ரா வச்சு பாடி பாருங்க. You can involve the family get together. Whole family together. What will the family do together? ஒன்னா இருந்து சேர்ந்து பண்ணுவதற்கு என்ன இருக்கு ஃபேமிலிக்குன்னா பஜன் பண்றது இருக்கே. அது எப்படியாவது ரிவைவ் பண்ணணும். You have to take the effort. குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அவங்களாவே வந்து சேர்ற அளவுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு அதுல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய பஜன்ஸ் எல்லாம் எனக்கு ஆன்லைன்லயே இருக்கு. பகவன் நாமாவை பஜனை செய்து அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. பஜன் செய்வதுன்னா இறைவனை பற்றின சிந்தனையில் இருப்பது. சரி, இறைவனை பற்றின சிந்தனையில் இருக்கும்போது மற்ற சிந்தனைகள் உள்ளே வராது. அதுவும் ஒரு மெடிடேஷன் தான். நான் சொன்னேன் இல்லையா, மெடிடேஷன் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்? யூ ஃபோக்கஸ் ஆன் சம்திங், யூ கிவ் யுவர் மைண்ட் சம் ஒன் திங் டு ஃபோக்கஸ் அப்பான். அப்போ ஆங்ஸைட்டி இல்லை, வரி இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறோம். அதே மாதிரி இறைவனுடைய புகழை பாடுறதுல ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா அப்ப மற்ற விஷயத்துக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லாம போயிடுறது இல்ல. இப்ப பகவான் இந்த பஜனை பாட நல்லா இருக்கு, இது சொல்ல நல்லா இருக்குன்னா அதுல ஒரு ருச்சி வரணும். அந்த ருச்சியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மியூசிக் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அதுக்காக சங்கீதமாக பாடணும். சங்கீதம் தெரிஞ்சவங்க பாடுங்க, சங்கீதம் தெரியாதவங்க தயவு பண்ணி பாடாதீங்க. சங்கீதமா சாதாரணமா பஜனையாக பாடலாம். ஸோ ஒரு செல்ஃப் அப்சார்ப்ஷன் ஏற்படுறது. அதுவே வந்து ஒரு முந்திலாம் இந்த பஜனை ராம 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 ராமான்னு போகும்போது அப்படியே ஒரு மனசு அப்படியே லயிக்கிறது இல்லையா? அதெல்லாம் அட்டென்ட் பண்ணினவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பஜனைலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ். இப்பெல்லாம் வந்து பக்தி விஷயத்த கூட என்னமோ சோசியல் கேதரிங் மாதிரி பண்ணிடுறாங்க. இட் ஷுட் நாட் பி லைக் திஸ். பக்தினா அதுக்காக தான் போகணும். என்ன பிரசாதம் இருக்கு, இன்னைக்கு என்ன வச்சுட்டு இருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இதுல கவனம் போயிடுச்சுன்னா அப்புறம் there is no point in having this bhajan gathering and all. It's not a get together. So பக்திக்காக இறைவனுடைய பெயரை பாடுவதற்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் பாடுறேன் அப்படின்னு அனுபவிச்சுட்டு வந்துடும். You should not indulge in other things. So மனசை லயிக்க வைக்கும் சக்தி சங்கீதத்துக்கு இருக்கு. ஆனா அது மட்டும் பஜகோவிந்தத்துக்கு அர்த்தம் இல்லை. இறைவனை அறிந்து கொள் அப்படிங்கிறதுக்காக பஜகோவிந்தம். ஸோ நான் சொன்ன மாதிரி பஜகோவிந்தம் இஸ் அ டீச்சிங். அதுல பகவான் நிறைய சொல்லியிருக்கார். அதுல நான் சொன்னது ஒரு நிமித்தம். அந்த பெரியவர் திண்ணையில உட்கார்ந்து கிராமர் படிக்கும் போது அந்த பெரியவரை ஒரு நிமித்தமாக வைத்து நமக்கு சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் இது. எல்லாரையும் அந்த பெரியவரை மாதிரி இருக்கின்ற எல்லாருக்குமே, வயசானவங்களுக்குன்னு இல்லை, பெரியவரை போல் சின்ன வயசுலயும் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த பஜகோவிந்தம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்கார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். போக போக நம்ம அதை பார்க்கலாம். இல்ல உங்க கையில டெக்ஸ்ட் இருந்ததுன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஸ்,
भज गोविन्दं भज गोविन्दम् गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रुङ्करणे भज गोविन्दं भज गोविन्दम् गोविन्दं भज मूढमते இந்த verse ஒவ்வொன்றும் நம்ம பாடும்போது பஜகோவிந்தம் 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 மூடமட்டே அப்படின்னு தான் நம்ம முடிக்கிறோம். 3 தடவை சொல்றோம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். ஏன் 3 தடவை சொல்லணும்? பஜகோவிந்தம்பா பஜன பகவான் நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லி முடிக்கலாம் இல்ல. ஏன் 3 தடவை சொல்லணும்னா, நான் சொன்ன இது மோக முத்கரகான்னு பேர். ஹேமர், ஹேமரால அடிக்கணும்னா டங்கு டங்கு டங்குன்னு தானே அடிக்கணும். அது மாதிரி மெதுவா நங்கு நங்குன்னு இல்லை, மெதுவா அடிக்கிறாரு. முழிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் எம்பசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இன்னொன்னு காய்கம் வாச்சிக்கம் மானசம் அப்படின்னு இருக்கு. அதாவது காய்கம் என்பது பிசிக்கலி உடலால் செய்வது, வாச்சிக்கம்னா வார்த்தைகள் மூலமாக, மானசம்னா மனசால. சோ காயேன வாச்சா மனசா 3 விதமாகவும் நீ பஜனை இறைவனை துதிப்பாயாக. So physically, through body, through mind and through speech. 3மே. அதாவது முழுமையாக நீ இறைவனை தேட. அதாவது மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு வாய மட்டும் எங்கேயோ மனமனான ஏதோ சொல்லாத. அப்புறம் மனசை இறைவனை வச்சுட்டு வேற வேலையும் பண்ணாத. சோ எது ஆனாலும் இறைவனிடத்தில் முழுமையாக இரு. நீ செய்கின்ற காரியம், நீ சொல்கின்ற பேச்சு, அப்புறம் காரியம், பேச்சு, மனசு 3மே மொத்தமா இறைவனிடத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். இந்த வயசு முதிர்ந்த பெரியவர்கிட்ட இவர் என்ன சொல்றார்? ஏ மூடமத்தே. சாதாரணமா இந்த மூடமத்தைய தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது முட்டாளே, ஃபூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அவ்வளோ கீழ்த்தரமாக பேசக்கூடியவர் சங்கரர் அல்ல. யாரையுமே அவ்வளவு கேவலமாக பேசக்கூடியவர் அல்ல. அவ்வளவு மட்டமாக சொல்லலை. அட அஷட்டு பயலே, அஷடே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அறிவு கிட்டானே அப்படின்னு பிரியமா சொல்றது இல்லையா? அந்த மாதிரி சொல்றது. நான் ஏதோ ரொம்ப பெரியவன், நீங்கெல்லாம் கேவலமா இருக்கீங்க, இதுலெல்லாம் உழன்று கொண்டிருக்கிறீர்கள், அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்பா அது இவ்வளோ நாளாச்சு, எத்தனை தடவை சொல்றது அப்படிங்கிற மாதிரி. நம்ம எவ்வளவோ பெரியவர்கள் கிட்ட எல்லாம் போறோம் இல்லையா? நம்ம சாதாரண சங்கர மடத்துக்கு போறோம், சிருங்கேரி மடத்துக்கு போறோம், காஞ்சி மடத்துக்கு போறோம்னு எத்தனையோ பெரியவர்கள்லாம் மடங்களுக்கெல்லாம் போறோம். அவங்க எல்லாருமே சன்னியாசிகள் தான். சன்னியாசிகள்கிட்ட போகும்போது சன்னியாசிகள் யாரு? உலக வாழ்க்கையை தொடர்ந்து இறைவனிடத்திலேயே இருக்கிறவர்கள், சாஸ்திரத்துல மனசை லைத்து இருக்கிறவங்க, என்ன காமிய கர்மங்கள் இல்லாமல் இருப்பவர்கள். அவங்க கிட்ட போய் என்ன கேக்குறாங்க எல்லாரும்? சாமி எனக்கு கல்யாணம் ஆகல, சாமி எனக்கு குழந்தை பிறக்கல, சாமி எனக்கு வேலை கிடைக்கல, சுவாமி எனக்கு உடம்புக்கு முடியல, சுவாமி என் வீட்டுல இப்படி கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதாவது எதை விட்டு அவர்கள்லாம் விலகி இருக்கிறார்களோ அதை பத்தின பிரச்சனையே தான் நம்ம அவங்க கிட்ட போய் சொல்றோம். என்னைக்காவது அவங்க நம்மள என்னப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சிச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா நம்ம கிட்ட? எவ்வளவு ஒரு கருணையோட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது உபாயம் இருந்தா இதை பண்ணுப்பா, இதனால உன் கஷ்டம் போகும் அப்படின்னு சொல்லி தானே அனுப்புறாங்க. யாருமே நம்மள கேவலமாக நடத்துறது இல்லை, இலக்காரமாக பாக்குறது இல்லை. அது போல சங்கரர் உத்தமமான ஒரு சன்னியாசி. அவர் நம்மளை இலக்காரமாக இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்லை, ஒரு கருணையால சொல்றார். ஜெய் ஒரு கருணையால அவர் அத மாதிரி சொல்றார் நமக்கு.
சோ நஹி நஹி ரக்ஷதி, உன்னை வந்து ஏ அசிட்டு பைலே, ரக்ஷத்தினா ப்ரொடெக்ஷன். இந்த டுக்ரும் கரணேன்னு நீ வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியே, அது உன்னை காப்பாற்றாது. இட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ. அது உன்னை ரட்சிக்காது. மரணம் நெருங்கும் பொழுது அது உன்னை ரட்சிக்காது. நஹி நஹி ரக்ஷதி டுக்ருஞ்சுகரணே. டுக்ருஞ்சுகரணேக்கு என்ன அர்த்தம் சொன்னேன் முதல்ல? கிராமர் படிக்காதேன்னு சொல்ற. எல்லா டிரான்ஸ்லேஷனும் எல்லா புஸ்தகத்திலயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ உட்காந்து கிராமர் படிக்கிற, இப்ப உட்காந்து கிராமர் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றதாக தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய குருநாதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அதுக்கு அழகா என்ன சொல்றாருன்னா, கிருங்கிற தாத்து இருக்கே, கிருங்கிற தாத்துக்கு டுடு காரியம் செய்தல் என்று ஒரு என்கிறது அர்த்தம். சோ அவர் என்ன சொல்றாரு, கர்மா உன்னை காப்பாற்றாது. புரியுறதோனோ? கர்மா இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ. எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கியே, இந்த கர்மா எல்லாம் உன்னை காப்பாத்த போறது இல்ல. ஓ அப்பனா ஒண்ணுமே பண்ணக்கூடாதானா? இல்லை, காமிய கர்மங்கள் உன்னை காப்பாற்றாது. இது வேணும், அது வேணும், இதை போட்டு இது சேர்த்து வை, அது அங்க சேர்த்து வை, இது இங்க எடுத்து வை, அது ஃபியூச்சருக்கு எடுத்து வை, பேரம்பேத்திகளுக்கு எல்லாம் கூட எடுத்து வை. இந்த காமிய கர்மங்கள் உன்னை என்றும் காப்பாற்றாது. சரி, அப்போ நல்ல கர்மா எல்லாம் இருக்கே, ஹோம கர்மாங்கள் இருக்கு, தான கர்மங்கள் இருக்கு, அந்த கர்மா எல்லாம் என்ன காப்பாற்றுமானா? அந்த கர்மா உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அது மறுபடியும் வந்து நல்ல ஜென்மா எடுக்க வைக்கும். அந்த புண்ணியம் மறுபடியும் உன்னை நல்ல பிறக்கதான் வைக்கும். புண்ணியம் நிறைய இருந்தா, நிறைய புண்ணியம் பண்ணினா நமக்கு மறுபிறப்பு கிடையாதுன்னு கிடையாது. நிறைய புண்ணியம் என்ன சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணிதான் ஆகணும். புண்ணியத்தை சம்பாதிச்சாலும் செலவு பண்ணணும், பாவத்தை பண்ணினாலும் அதை செலவு பண்ணிதான் ஆகணும். அதனால நிறைய புண்ணியம் இருந்தா நமக்கு ஜென்மா கிடையாதுன்னு இல்லை. நிறைய புண்ணியம் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜென்மா உண்டு, அவ்வளவுதான். அப்பவும் பிறந்துதான் ஆகணும். அந்த ஜென்மாவிலையும் மறுபடியும் ஏதாவது ஒரு தவறு செய்வோம், ஏதோ ஒரு பாவம் வந்து சேரும், திரும்ப திரும்ப வரும். அதான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் லேட்டர் ஆன் அவர் சொல்வார். அதனால சத்கர்மாவானாலும் சரி, துஷ்கர்மாவானாலும் சரி, அதுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் அந்த கர்த்தாவுக்கு தான் போய் சேருகிறது. அதனால நீ மனுஷனாக மறுபடியும் 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 பிறக்கிறது மட்டும் இல்ல, மனுஷனா மட்டும் பிறக்கிறது இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கே, பல பல கோடிக்கணக்கான ஜீவராசிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் போய் எந்த முதல வாயில போய் எந்த முதல்ல என்ன ஞவு ஞவுன்னு கடிச்சு சாப்பிட போறதோ, எந்த சிங்கம் என்ன போட்டு மென்னு குதற போறதோ, எந்த பாம்பு என்ன முழுங்க போறதோ, நான் எந்த பாம்பா இருந்து யார முழுங்க போறேனோ, எத்தனையோ ஜென்மாலாம் இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டிதான்ப்பா வரணும், திரும்ப திரும்ப பிறந்துட்டேதான் இருக்கணும். ஸோ கர்மா வில் நாட் ப்ரொடெக்ட் யூ. இந்த மாதிரி காமிய கர்மங்கள் உன்னை என்றைக்குமே காப்பாற்ற போவது இல்லை. சோ அதனால இவர் வந்து கிராமரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாருன்னு எடுத்துக்காதீங்கோ. அதே சமயத்துல முட்டாள்னு யாரையும் சொல்லு. அர்த்த காமம் உன்னை காப்பாற்றாது. தர்ம அர்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, அதுல அர்த்த காமம் என்பது உன்னை என்னைக்குமே காப்பாது. நீ பகவானை விட்டுட்டு என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே உன்னை காப்பாற்ற போவதில்லை. சொல்லுவாங்கல்ல, இந்த எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சா அந்த வீட்டு வாசல்லயே நாயா பிறப்பேன், அந்த வீட்டுக்கே மாடா பிறப்பேன், நீ எங்க வந்து பணத்தை புதைச்சு வச்சிருக்கியோ அங்க பாம்பா இருந்து பிசு பிசும்ப யாரையும் அந்த பணத்தை தொட விட மாட்ட, எல்லாரும் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பணத்தை வந்து அனுபவிக்க முடியாம போனா அந்த குடும்பத்திலேயே மறுபடியும் பிறந்து அந்த பணத்தை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி தீக்கிற வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்கும். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே, எப்போ மரணம் கிட்டே வருகிறதோ, சம்பிராப்தே when it is சந்நிஹிதே கிட்டக்க வருகிறதோ அந்த காலத்தில். அப்ப எப்ப வரும்? காலன் வந்து என்னைக்கோ ஒரு டைம் வச்சு வரானா? இல்ல, எனி டைம் அவர் பக்கத்துலதான் இருக்கார், பார்த்துட்டே இருக்கார். காலன் வந்து பார்த்துட்டே இருக்கார். ஒரு மூச்சு வெளியில விட்டாச்சுன்னா
டெத். மூச்சு உள்ள விட்டாதானே லைஃப். கரெக்டா? மூச்சு விட்டார் அப்படின்னு தானே சொல்றோம். மூச்சு நின்னு போச்சுன்னா என்ன? வெளியில விட்ட மூச்சு மறுபடியும் உள்ள வரணும். இன்ஹேல் பண்ணாதான் லைஃப். சோ அந்த இன்ஹலேஷன்ங்கிறது அவ்வளவு முக்கியம். அனதர் ஜென்மா, அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ எவ்ரி மினிட் வெளியில போன மூச்சு எப்ப வேணா நிக்கலாம். காலன் என்றுமே இங்கதான் இருக்கிறான். காலம்னா என்ன? டைம். காலம் தான் நம்மள பக்ஷணம் பண்றது, ஈட்டிங். So when Kala is around and when he comes closer, nahi nahi rakshati dukranj karane. இந்த காமிய கர்மங்கள் உன்னை காப்பாற்றாது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ அசுக்கிட்டாயிலே மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி. இந்த கிராமரும் காப்பாத்தாது. நம்ம படிச்ச அஃப்கோர்ஸ் ஸ்காலர்லியா இருக்கிறது வந்து பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இன்னும் கிராமேரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த சப்ஜெக்ட கரைச்சு குடிக்கிறதே ஒரு பெரிய சரஸ்வதி கட்டாட்சம் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்ல when somebody is really an expert in a subjectங்கிறது அது தேவானுகிரகம். எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரி, அது வந்து கரைச்சு குடித்தவர். அதை பத்தி அந்த சப்ஜெக்டே அவர் தான், அவரை கேட்டாலே எல்லாம் தெரியும்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது பெரிய ஈஸ்வர அனுகிரகம், அது சரஸ்வதி கட்டாட்சம். பட் நீ இறைவனை விட்டு விட்டு அது மட்டும்தான் அப்படின்னு உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிடாத. அலாங் வித் இட் மே யூ ஹேவ் ஈஸ்வரா ஆல்சோ. அதுவும் ஒரு லெவலுக்கு தான். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரிட்டையர். அதுக்குதான் அந்த காலத்துல வந்து வானப்பிரஸ்தாசிரம்னு வச்சிருக்காங்க. வானப்பிரஸ்தாசிரம்ங்கிறது என்ன? 60 வயசு ஆச்சா, முடிஞ்சுதா, ஜஸ்ட் டிட்டாச் யுவர் செல்ஃப். எல்லாருக்கும் பொறுப்பு சொல்லி கொடுத்துட்டு, பொறுப்பு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. என்னோட குழந்தை நான் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 80 வயசு ஆனாலும் நீங்க அங்க இருந்துதான் ஆகணும். அதுல சிலருக்கு ஒரு பெருமை இருக்கு. மை சில்ட்ரன் கான்ட் சர்வைவ் வித்அவுட் மீ. அதுல யூ ஃபீல் செக்யூர்ட். Your children, it's your responsibility to teach your children to survive even without you, live without you. அப்பதான் நீங்க வந்து விலக முடியும். என் குழந்தைங்க என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருந்ததுன்னா அப்புறம் அதுங்க என்ன, அம்மா ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் யூ எனிமோர், ஐ எம் இண்டிபெண்ட்னு சொல்லும் போது லபோன்னு அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் வேன்னு அழுதுண்டு இப்ப என் குழந்தைங்க என்ன கவனிக்கிறது இல்லை, என்ன கண்டுக்கிறது இல்லை. அப்பெல்லாம் வந்து வந்து பேசுவாங்க, இப்ப வந்து பேசுறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் வரும். எப்போ? 70 வயசு 80 வயசு. என் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன், தே ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு நீங்க மெச்சூர்டா இருக்கும்போது குழந்தைங்களை உங்களை தேடி வரும். Because you are much more matured, you are a reliable person, you are not an emotional bundle. So they will come to you with respect for guidance. அந்த மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்க வேண்டியது நம்ம கடமை. So don't feel proud about being a support all the time. I am always there for you. Why should you always be there for your children? When you need, I am there. அதுதான் வந்து முறை. That is the right way. That is the right approach. So உங்களை நீங்களே ஒரு இடத்துல கட்டி போட்டுக்கிறதுங்கிறது வந்து சரி. அப்புறம் உங்களுக்கு வேற எதுக்கும் டைம் இருக்காது. ஸோ நஹி நஹி ரக்ஷதி டுக்ரஞ்ச் கர்ணேங்கிறது கிராமருக்கு மட்டும் இல்லை, எவ்ரிதிங். ஸோ he will say that. அப்புறம் வாழ்க்கை பூரா எதுக்குமே போயிடுமேப்பா, இறைவனை மறந்து விடாதே அப்படின்னு சொல்றாரு. பகவத்கீதையில there is a shloka, yam yam vyapi smaran bhavam tyajante sadatyante tyajati ante kalevaram tam tamevaiti kaunteya sada tadbhava bhavitah. இறக்கும் பொழுது ஒருவன் என்ன மாதிரியான எண்ணங்களை வைத்துக் கொண்டு இறக்கிறானோ அந்த பாவமாகவே இருக்கிறான். வாட் எவர் ஆப்ஜெக்ட் you remember at the time of leaving this body, you attain that. ஆனால் தானே நம்ம சொல்றோம், சாகும்பொழுது அவங்க காதுல கோவிந்தா சொல்லு, கிருஷ்ணா சொல்லு, சுவாமி பேரை சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிளே பண்ணு, பகவத்கீதை சொல்லு, உபனிஷதங்கள் சாண்ட் பண்ணு. எதை நினைத்து கொண்டே நீ போகிறாயோ அதையேதான் நீ மறுபடியும் நாடுகிறாய் அப்படிங்கிறது
இன்னும் பல உபநிஷத்துலயும் பல விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கு. சோ எப்பவுமே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அது யார் சொன்னாருங்கிறது எனக்கு அடிக்கடி மறந்து போகும். ஆனா நல்லா கோட் பண்ணுவேன் அது மட்டும். எனக்கு அப்போ இறைவா எனக்கு இறக்கும் பொழுது எனக்கு உன் பேர் சொல்ல ஞாபகம் வராம போயிடுச்சுன்னா, நீ இறக்கும் போது என் பேரை சொல்ல, அதனால நீ அங்க போயிடுன்னு என்ன ஏதாவது பண்ணிடாதப்பா. எனக்கு அப்போ நாக்குல நாக்கு பேசுற நிலைமையில இருக்கான்னு தெரியாது, புத்தி உன்னை நினைக்கிற நிலைமையில இருக்கான்னு தெரியாது. அதனால அப்போதைக்கு நான் இப்பவே சொல்லி வச்சிடுறேன், நாராயண நாராயண ராம ராம கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கிருஷ்ணா. நான் இப்பவே 1000 லட்சம் தடவை பல கோடி தடவை நான் சொல்லி வச்சிடுறேன். அப்போ கடைசி காலத்துல எனக்கு ஏதாவது விட்டு போச்சுன்னா நீ இதை சப்ளை பண்ணிக்கோ அந்த நேரத்துல அப்படின்னு வேற சொல்றாரு அவர். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு. கடைசி காலத்துல நமக்கு ராமா அப்படின்னு வாயில வரணும்னா ஆரம்பத்துல இருந்தே வாயில மனசுல அவர் இருந்தாதான் அப்ப வரும். சோ முதல்ல இருந்தே யார் நமக்கு எது என் மனசுல இருக்கோ அதுதான் கடைசி காலத்துல ஞாபகத்துக்கு வரும். கடைசி காலத்துல எது ஞாபகம் வரணும்னு நான் நினைக்கிறேனோ அது நான் நல்லா இருக்கும் போதே என் மனசுல இருந்தாதான் அப்ப வரும், திடீர்னு வராது. சோ பஜகோவிந்தம். Therefore always தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு யுத்தம் செய்தாலும் கூட, யுத்தத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, நீ என்னையே மனசுல வச்சுக்கோ, என்னை மனசுல வச்சுட்டு உன்னுடைய காரியத்தெல்லாம் பண்ணின்ற, எனக்கு அர்ப்பணம் பண்ணு. நீ எந்த ஒரு காரியம் காயனமாச்சா மனசேந்திரியவா எது பண்ணினாலும் எனக்கு ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணு. பகவத்கீதையில பியூட்டிஃபுல்லா நிறைய வர்ஸ் சொன்னதா அப்போதைக்கு இப்போதைக்கு சொல்லி. சோ உன்னுடைய எல்லாவற்றையும் நீ எனக்கு அர்ப்பணம் செய், எந்த காரியம் எத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவாராதனம் அப்படின்னு அந்த சிவமானச பூஜையில இருக்கு. தஸ்மாத் கோவிந்தம் பஜ. சோ இப்பவே நீ கோவிந்தா கோவிந்தா சொன்னாதான் அப்ப கோவிந்தன் மனசுக்கு வருவார். சோ இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திக புத்தி உடையவன், சாஸ்திரத்தை நம்புறவன், வேதத்துல நம்பிக்கை இருப்பவன், இறைவனை ஏற்றுக்கொண்டவன், பகவான் கிட்ட பக்தி ஏற்கனவே இருக்கிறவன், அவனுக்காக தான். ஆனாலும் அந்த பக்தி ஆர்த்த பக்தியா இருக்கு. அதாவது அவசரத்துக்கு பகவான் ஏதாவது கஷ்டம் வரும்போது பகவானுக்கு பாத்துக்கலாமே. வாட் மீனிங் யூ வாண்ட் டு சம்மரைஸ்? ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தி மீனிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். பகவான தானே எப்பவுமே நினைக்க சொல்றோம்னா அந்த பகவானை இப்ப இருந்தே நம்ம நினைத்து கொண்டிருந்ததா கடைசி காலத்துல வரும். இறைவனிடம் பக்தி கொண்டவன். இந்த பக்திங்கிறது என்னன்னா அவசர பக்தி. இதுக்கும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அப்பதான் நடக்கும். அதாவது எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும், அதை நடக்கணும்னா நான் அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட சொன்னா அவர் நடத்தி கொடுப்பார். அதாவது என்னுடைய காமிய கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கின்ற பகவானாக எடுத்துக்கொள்ளாமல், அப்போ பகவான் பிகம் செகண்டரி. புரிஞ்சதுல்ல? என்னுடைய காமிய கர்மங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பகவான் பிகம்ஸ் செகண்டரி ப்ரையாரிட்டி தான். சரி அவர் இல்லாம நடக்காது, அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு இறைவனே தான், எனக்கு வேண்டியதே இறைவன் தான் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அப்புறம் என்ன பண்றது, அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு. இது ஆஸ்திகனை பத்தினது, அவனுக்காக பேசப்பட்டது. எப்படியானாலும் கோவிந்தனை தவிர வேற எதுவும் உன்னை ரட்சிக்க முடியாது, என்னை ரட்சிக்க முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் அதை சொல்றாரு. இதுதான். சோ துக்குரின் கரணே அப்படிங்கிறது இந்த காமிய கர்மங்கள் உன்னை காப்பாற்றாது. நீ பண்ணின எதுவுமே உன்னை காப்பாற்றாதுன்னா என்ன, மறுபடியும் இந்த சம்சாரத்திலிருந்து ஒன்று கொண்டே இருப்பாய். இந்த சம்சாரத்துல மாட்டிக்காம இருக்கிறதுல இருந்து காப்பாத்தாதுன்னு அர்த்தம். அதுக்காக புண்ணியம் பண்ணாத அப்படின்னு சொல்லல. நித்திய கர்மா நைமித்திய கர்மங்கள்லாம் பண்ணாதேன்னு சொல்லல. அதை மனசுல இறைவனை வச்சுட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணு அப்படின்னு செகண்ட் சாப்டர்ல அந்த டீட்டெயில் எப்படி பண்ணணும், கர்ம யோகம்னா என்ன அப்படிங்கறத பத்தி பகவான் பேசியிருக்கார். நம்ம ஒரு நாள்
பஜகோவிந்தம் எல்லாம் முடிஞ்சோடனே அது அந்த ஒரு சில வர்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த வர்ஸ் எல்லாம். சரி, காலன் என்னைக்குமே நம்ம சுத்தி இருக்கான். அந்த காலம் வரும்பொழுது சம்பிராப்தே சந்நிஹிதே காலே, யமன் நம்ம கிட்ட வருகின்ற அந்த சமயத்தில் இந்த காமிய கர்மங்களோ இந்த நீ பண்ற இந்த ஸ்காலர்லி நாலேஜோ உன்னை காப்பாற்றாது. பஜகோவிந்தம், இப்பவே இறைவனை பற்றி நினை, இறைவனை தெரிந்து கொள், நீ யார் என்று தெரிந்து கொள், பகவத் ஸ்வரூபத்தை தெரிந்து கொள், உன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு குருவை தேடுன்னு அர்த்தம். அதை நம்மளா தானா தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு குருவை தேடுங்கிறதும் அதுல இருக்கு. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு குருமுகமாக எல்லாம் படித்து தெரிந்து கொள். இப்போவாது இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் நெவர் டூ லேட் அப்படின்னு சங்கரர் சொல்றார். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். அசதோ மா சத்கமய, தமசோ மா ஜ்யோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.